வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு காலையும் கரடியும் இன்னைக்கு கட்டி உருண்டுட்டானுங்க. பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதோட விளைவு அடுத்து என்னவாக போகுது அப்படின்றதையும், அப்புறம் வழக்கம் போல சின்ன சின்ன உலக செய்திகளையும் பார்த்துட்டு, இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டை பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சின்ன சின்ன வரிகளில் ஈஸியாக சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே போகலாம் மக்களே, வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், சைனா 1 ட்ரில்லியன் ட்ரேட் டிஃபிஷியட் வந்துருக்கு சார். ட்ரேட் டிஃபிஷியட்னா தெரியுதுல, நிதி வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னோடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். சைனாக்கு ஏதோ நெகட்டிவான செய்தி இல்லை சார். இந்த பற்றாக்குறை இம்போர்ட்ல இருக்கு. புரியுதுங்களா? என்னன்னா, வெறும் 50 பில்லியன் ட்ரேட் டிஃபிஷியட் இருக்கு நமக்கும் அமெரிக்காவுக்கும். அதாவது அமெரிக்காவுக்கு நாம 50 பில்லியன் எக்ஸ்ட்ரா ஏற்றுமதி பண்றோம். அவ்வளோதான் விஷயம். இதுக்கு நம்ம மேல 50% வரியை போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ காண்டு. 50 பில்லியன்றது அவ்வளோ முக்கியமான ட்ரேடு. நம்மால் 1 ட்ரில்லியன் ட்ரேடு இம்போர்ட் டிஃபிஷியன்சி நடந்திருக்கு. அப்படின்னா புரியுதா? அப்போ எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியுது. ஸோ இது ஒரு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அச்சீவ்மெண்ட். பரவாயில்ல, அவனும் வளரட்டும், என்ன தப்பு. அடுத்து யுஎன்ஏ ஏன் நம்ம ஐசியூக்கு போகுதுன்னா, ஏற்கனவே பொலிட்டிக்கலி அவனை யாரும் மதிக்கிறது இல்லை. அங்கே போகிறதே சும்மா ஏதோ 4 பேர் போய் உட்காந்து பேசிட்டு வர மாதிரி. அதாவது ஒரு விஷயத்த நம்ம சோசியல் மீடியாவில் போடுறோம் இல்லையா, அதுக்கு என்ன வேல்யூவோ அவ்வளோதான் யுஎனோட இன்றைய நிலைமையில் இருக்க வேல்யூ. சரி, அதை விட்டுட்டு சமீபத்தில் என்னென்னா, இந்த பாதிக்கப்பட்ட நாடுகள், எளிய மக்களுக்கு ஏதோ பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் இப்போ ஆப்பு வந்துச்சு. என்னன்னா, இப்போ யுஎனுக்கு அந்த டொனேஷன் பண்ணுற பணம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாடும் கான்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அதோட விளைவாக என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலி 47 பில்லியன் இந்த வருடத்துக்கான எய்டு கொடுத்துருக்கணும். ஆனால் சார்ட்ட காசு இல்லை. அதனால் வெறும் 33 பில்லியன் தான் அலர்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதுலேயும் 23 பில்லியன் இந்த ரொம்ப எமர்ஜென்சி இருக்கும்ல, திடீர்னு எங்கேயாவது ஒரு பெரிய நேச்சுரல் காலமிட்டிஸ் வந்துருச்சு, இல்லை ஒரு போர்னால திடீர்னு செய்ய வேண்டிய அவசரமான ஒரு உதவி இருக்கும்ல, அதுக்குன்னு 23 பில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. சரி, யுஎன் நமக்கு எய்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அது இல்லை விஷயம். இங்கே 2 விஷயம் இதில் கவனிக்கணும். ஒன்று, பொலிட்டிக்கலாக யாரும் ஒரு இன்டகிரேஷனாக இல்லை அப்படின்றது. அதாவது யுஎன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, யுஎன்ஏ மதிக்கலை அப்படின்னா, இங்கே பொலிட்டிக்கலாக யாரும் யாரோடையும் கட்டுப்படுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ ஒரு அன்ட்ரஸ்ட் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் உள்ள இருக்க விஷயங்களை தீர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது ஒன்று. 2வது விஷயம், யுஎனுக்கே பணம் கொடுக்கல அப்படின்னா அவன் நாட்டில் உபரியாக பணம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஃபினான்ஷியல் கிரைசிஸை நோக்கி நகர்றோன்னு அர்த்தம். இதுக்கு தான் அந்த செய்தியை தவிர மற்றபடி யுஎனை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 3வது விஷயம், இந்த விஷயம் எனக்கு காலையிலேருந்து பயங்கர ரொம்ப ஆச்சரியமாகவும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம். எலான் மஸ்க் இந்த வேலைங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஆக போகுது வருங்காலத்தில். ஏன்னா ஏஐயோ குவாண்டமோ இந்த ஏஐ தொடர்பான எல்லா வேலையும் மிஷினே செஞ்சுக்கிற மாதிரியான சூழல் அடுத்த ஒரு 10-20 வருஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் யாரும் வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. வருமானம் மட்டும் வந்துட்டுருக்கும் அப்படின்றாரு. வருமானம்ன்றது என்னன்னா, அரசாங்கமே எல்லாருக்கும் வருமானத்தை பிரித்து கொடுத்துரும். இதுதான் இந்த சூழல் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. இது விளையாட்டுக்கு சொல்லலை அவர். பல விஷயங்களை குளோபலி பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நிஜமாவே நானும் கொஞ்சம் போய் கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் என்னென்னா, இது 2 தரப்புலையும் பயங்கர இதாக இருக்குது. நான் இதை பற்றி வீடியோ போடலன்னா, எனக்கு வீடியோ போடுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது மக்களே. யாராவது வீடியோ மேக்கிங் பண்ணக்கூடிய ஆளுங்க இருந்தால் சொல்லுங்கள். நான் கண்டென்ட்டையும் வாய்ஸையும் கூட கொடுத்துட்றேன். வாய்ஸை கொடுக்காதியா, கண்டென்ட் மட்டும் முடியாதுன்றீங்க. நான் கொடுக்குறேன். எனக்கு அது வீடியோ பண்ணி கொடுத்தா நிறைய போட முடியும். ஏன்னா இந்த எலான் மஸ்க் சொன்ன இந்த விஷயம் நிஜமாவே ஏன்னா அந்த ஆள் ரொம்பலாம் சொல்லலைங்க. வெறும் 20 வருஷம் தாங்க சொல்கிறாரு. 20 வருஷத்தில் அவர் சொன்னது அப்படியே நடக்கிறனாலும் பாதி நடந்தால் கூட செத்தான் எதிரி. யோசிச்சு பாருங்க, யாரும் வேலைக்கு போக தேவையில்ல, சம்பளம் மட்டும் வந்துட்டு இருக்கும். உலகம் பூரா சொல்கிறேன். இது யாரோ நம்ம நாடு, அடுத்த நாடு, எதிர்த்த நாடுலாம் இல்லை. உலகம் முழுவதும் இதான் சூழலாக வரப்போகுது.
எலான் மஸ்க் சும்மாலாம் பேசுறது இல்ல. ஏன்னா, அவர வந்து நம்ம வந்து வெறும் இந்த பிசினஸ் மேனா மட்டும் பார்த்துட்டுருக்கோம். இல்ல, இல்ல. அந்த ஆள் நெறைய அ அருமையான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஸோ, இன்னைக்கு குளோபல் டிஸ்கஷன் வந்து இருக்கு. பார்ப்போம். யாராவது எனக்கு இந்த இந்த வீடியோ எடிட்டிங் சப்போர்ட் யாராவது பண்ணீங்கன்னா, இந்த மாதிரியான கான்செப்ட் பேசுறப்போ ரொம்ப எலாபரேட்டா போகும். சரி, நம்ம இன்னைக்கு நானும் கொஞ்சம் வெளிய போ வேண்டியிருக்கு. அதனால ம மெயினான டாபிக்ல போயிருவோம். இன்னைக்கு மார்க்கெட் அடிச்சு விழுந்ததுக்கு முக்கியமான கல்ப்ரிட் அண்ணன் இண்டிகோ தான். இன்னைக்கு மட்டும் 8% விழுந்திருக்காரு. இன்னைக்கு மட்டும். அதுக்கு முன்னாடி வந்து இப்படி வந்திருக்காரு. அப்போ சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சார் விழுக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஏற்கனவே இதுக்காக ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ இந்த பேட்டர்ன் உங்க எல்லாருக்கும் தெரியுதா? இவ்வளோ நாள் வந்து கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து கிளாஸுக்கு வராதனாலும் இது இது தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்னு தெரியுதா? நம்ம கேண்டில்ஸ்டிக் பத்தி படிச்சோம் இல்லையா? பார்த்தோம் இல்லையா? கேண்டில்ஸ்டிக் உருவான வரலாறுல அந்த 3 ரிவர்ஸ் சொன்னோம்ல. 3 ஒயிட் ரிவர்ஸ். அததான் இது. இந்த ரிவர்ஸோட விஷயம் என்ன ஆயிருக்கும்? மேல போறதுக்கான சாத்தியக்கூறு நெறைய ட்ரை பண்ணுச்சு. இங்கேருந்து வந்துட்டு முதல்ல இங்க ட்ரை பண்ணியிருக்கு. இந்த ஏரியால இருந்து இத கிராஸ் பண்ண பார்த்துச்சு. இங்க ட்ரை பண்ணுச்சு, இங்க ட்ரை பண்ணுச்சு. முடியல. ஸோ ரிவர் உடைச்சிட்டு கீழ விழுந்துருச்சு. ரைட்டா? இப்போ அந்த சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சார்ட் வந்து இங்க அ இந்த வருஷத்துக்கான விஷயம். இது என்னன்னா, இந்த மாசம் இது வந்து க்ளோஸ் வந்து 4580 பக்கத்துல க்ளோஸ் ஆகலாம். ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா, அடுத்த வருஷத்துலருந்து இண்டிகோ கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை வரும். அல்லது 5035க்கு கீழயாவது க்ளோஸ் ஆகணும். அ அதாவது அங்க க்ளோஸ் ஆகலாம். அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும். நார்மல் கரெக்ஷன் வச்சுக்கிருவோமே. ம ம் அதோட பிரைஸ் கரெக்ஷன் வந்து நார்மலா எல்லாத்துக்கும் ஆகுற மாரி ஆகும். ஆனா, 4580 பக்கத்துல க்ளோஸ் ஆகி அடுத்த வருஷம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, கம்பெனிக்கு அது பெரிய பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். ஸோ இது அ அரசியலா எடுத்துக்கிட்டாலும் சரி, இதா எடுத்துக்கிட்டாலும் சரி, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை எப்படி யூஸ் பண்ணணுன்றது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அன்னைக்கு கூட யாரோ எதிரோ கேட்டிருந்தாங்க. அது எப்படி சார் ஆட்டோ கண்ணாடி திருப்புனா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகுன்ற மாரி. ஆ இது இது நீங்க இத வந்து ஒரு இதா எடுத்துக்கங்க. இந்த இந்த மாசம் முடிவுல இந்த பிரைஸ் வருதான்னு பார்த்துக்கங்க. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு, அப்புறமா நீங்க கேண்டில் ஸ்டிக்க நம்புங்க. என்னலாம் நம்ப வேணாம். சரி, அடுத்த கல்ப்ரிட் யாரு? பிஹெச்இஎல். இன்னைக்கு இவரு ஒரு 5% அடிச்சு வச்சிருக்காரு. இதுல என்னன்னா, இண்டிகோ கூட அ இண்டிகோ இப்ப யோசிச்சு பாருங்க சார். இண்டிகோ வந்து 1% கூட நிஃப்டியோட வெயிட்டேஜ்ல இல்ல. 0.93 சம்திங் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க அதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ ஆனா 8% விழுந்ததோட விளைவு தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்தது. பிஹெச்இஎல் வந்து பிஇஎல் வந்து 5.5% விழுந்திருக்காரு. அவரு வந்து வெயிட்டேஜ் வந்து 2.5%ங்க. 2 டூ 2.5% இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த 2 பேரும் ஹெவியா விழுந்தது தான் மேட்ரு. அப்புறம் மெட்டல் இண்டெக்ஸ் வந்து அ நல்லா இழுத்துட்டு வந்தாங்க. அதில குறிப்பா வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும், டாடா ஸ்டீலும். அதனால மார்க்கெட் விழுந்துச்சே தவிர, இன்னைக்கு பெரிய என்னாச்சியான ரிலையன்ஸ் வந்து விழுகவே இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அவரு பெருசாவே நகரவே இல்ல. இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். மார்க்கெட் விழுகிறப்போ அ ரிலையன்ஸ் வந்து ஒரு ஓரமா நின்னு இழுத்து கம்பிய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாரு. சில சமயம் ரிலையன்ஸ் மட்டும் தனியா விழுந்து, அது ஒரு ஒரு ஜோடி விழுகும். நீங்க கவனிச்சீங்கன்னா, அடிக்கடி கவனிச்சு பாருங்க. மார்க்கெட் விழுகிறப்போ, இல்ல ரிலையன்ஸ் விழுகிறப்போ HDFCயும் சேர்த்து வித்துட்டு இருப்பாங்க. ஸோ, அப்போ நீங்க அந்த பேட்டர்ன் நடக்கிறப்போ கவனிச்சு சொல்றேன். சரி. இப்ப நம்ம நிஃப்டிலேருந்து இண்டெக்ஸஸ்லாம் பார்ப்போம். இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு பெரிய நெகட்டிவ் ஃபால்லாம் இல்லங்க. ஏன்னா விழுந்து க்ளோஸ் வந்து சேஃபர் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து 25,850 இதுக்கு முன்னாடி சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? அ 850 வரைக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் சொன்னோம். அதையும் தாண்டி மேல போனான். ஆனா முந்தா நேத்து வரைக்கும் பேட்டர்ன் வந்து பக்காவா இருந்தது. இன்னைக்கு சொதப்பிட்டானுங்க. ஆனா இதுவும் வந்து நெகட்டிவ் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ளோஸ் நெகட்டிவோ இல்ல ஃபாலிங்க்கான இண்டிகேஷனோ கிடையாது. ஆ நிச்சயமா அது வந்து ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. 25,850க்கு கீழ க்ளோஸ் ஆனா மட்டும் தான் நம்ம பயப்படணும். அப்பதான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். சரி. இது இது சரி. அப்புறமா அது நிஃப்டியோட இன்னொரு விஷயம் சொல்றேன். அதே மாரி
இவரும் வந்து பக்கா சேஃப் தான் க்ளோஸு. 59,060க்கு கீழ க்ளோஸ் ஆனா மட்டும் நெகட்டிவா திரும்பலாம். நீங்க இந்த பாயிண்ட்ட குறிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா டிசம்பர் மாசம் மார்க்கெட் விழுகிறப்போ இண்டெக்ஸ வந்து நம்ம பெரும்பாலான மக்கள் பார்க்குறதில்ல. அவங்க ஸ்டாக்க மட்டும் பார்க்குறாங்க. அந்தந்த செக்டாருக்குள்ள இருக்க இண்டெக்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா தான், உங்க ஸ்டாக்க நீங்க பத்திரமா வச்சுக்க முடியும். இல்லாட்டி நான் எதுக்குங்க இண்டெக்ஸ பத்தி பேசிட்டு இருக்க போறேன். ஸ்டாக்க பத்தி பேசிட்டு போலாமே. இன்னைக்கு டாப் 10 ஸ்டாக்ஸ்கள் அப்படின்னு நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிருக்கலாமே. இண்டெக்ஸ வந்து நீங்க படிக்க படிக்க தான் உங்க ஸ்டாக்ஸோட வேல்யூ உங்களுக்கு காப்பாத்திக்க முடியும். சரி, அடுத்து ஐடி சேஃப். அவருக்கும் வந்து 38,360க்கு கீழ க்ளோஸ் ஆனா தான் நெகட்டிவ். இன்னைக்கு ஐடி பாருங்க எங்க விழுந்து எங்க எந்திரிச்சிருக்காரு பாருங்க. விழுந்து நல்ல ரெக்கவர். சரி, ஆட்டோ யாரோ அடிச்சு இழுத்துருக்காங்க சார். ஆனா பக்காவா கொண்டு போய் மெதுவா மேல போய் சேஃபா நிப்பாட்டிட்டாரு. ஏன்னா 580க்கு கீழ க்ளோஸ் ஆயிருந்தா தான் ஆயிருந்துச்சுன்னா சார் வந்து நெகட்டிவா திரும்புவார்னு அர்த்தம். ஆனா அவரு 596 கடைசி நேரத்துல மீண்டு எழுந்திருச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல அவரும் சேஃப் க்ளோஸ். எஃப்எம்சிஜி ஆளு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இது இங்கேயும் பாருங்க சார். அந்த 3 ஒயிட் ரிவர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா? இப்போ 54,200 இந்த இடம் சப்போர்ட். இதை உடைச்சா 51,000 வரைக்கும் வரும். அதாவது இங்கேருந்து ஒரு 3,000 பாயிண்ட் விழுக போகுது. ஸோ இது உடைச்சா ஒருவேளை உடைக்கும் பட்சத்தில் வரணும். ஏற்கனவே நம்ம ஒரு முறை பேசியிருக்கோம். இவர் கீழே வர்றதுக்கான எல்லா வழிகளையும் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கு தயாராக இருங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரோ அன்றைக்கி கேட்டிருந்தாங்க நெஸ்லே வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை சார், நெஸ்லே வாங்குறதுக்கான இதுவாக இல்லை. எஃப்எம்சிஜியும் சரி, எஃப்எம்சிஜியில் வந்து இந்த இண்டெக்ஸும் சரியாக இல்லை. நம்ம இண்டிவிஜுவலி வேறு கொடுத்துருந்தோம். அதுலேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி இதுவும் அப்படி தான் வந்தோம். நம்ம நெஸ்லேயும் அப்படி தான் வந்தோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி தான் வந்தோம். ஸோ எஃப்எம்சிஜி இப்பொழுதைக்கு லாங்க்கு ஒன்றும் பிரமாதமாக இல்லை. மெட்டல் நம்ம அதனால தான் இதை மட்டும் சுருக்கி வச்சேன். நம்ம ஏற்கனவே நம்ம பேசுவோம். நல்லா மேலே போயிட்டு சாரு இங்கே போயிட்டு அடுத்த ஒரு வேவ் போட்டு அப்படியே போட்டு கீழே ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருப்பார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பீக்கு இப்போ அடுத்து ஒரு போட்டிருக்காரு. இன்னொரு சின்ன கரெக்ஷன் வந்து ஆகணும். இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் டாடா ஸ்டீலுமே இன்றைக்கி ஒரு 2% நினைக்கிறேன். அதுவே இந்த ஸ்டாக் வந்து நல்ல வெயிட்டேஜ் தான் இறக்கியிருக்காரு. தங்கம் கன்சால்டேஷன் இது எந்த பக்கம் திரும்புகிறான்னா பெரிய சந்தேகம் தான். ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே போனால் செம்ம பாசிட்டிவ். கீழே வர்றானா அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் இந்த கன்சால்டேஷன் ரொம்ப நேரத்துக்கு போச்சு அப்படின்னா பேருக்கு ஃபேவர் ஆயிரும். கீழே வர்றதுக்கான ஃபேவர் ஆயிரும். எவ்வளோ சீக்கிரம் சார் மேலே போகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு சேஃப், அதாவது காலைக்கு சேஃப். இங்கே அப்புறம் இந்த பார்ட்டியில் நம்ம சில்வரும் சேர்ந்துக்கிட்டாரு. ஒரு 4-5 நாளாக அவர் இந்த ஏரியாவிலே சுற்றிட்டுருக்காரு. அவர் எனக்கு என்னமோ இது யூஎஸோட டேட்டாக்காக ஃபெட் மீட்டிங்காக எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே. வேறு ஏதாவது ஸ்டாக் பற்றியோ இல்லை வேறு ஏதோ பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னொருத்தர் சம்பல் ஃபர்டிலைசர் கேட்டார், நான் மறந்துட்டேன். மறுபடியும் போடுறேன். அப்புறம் நாளைக்கு நான் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியூர் போகிறேன் அவசரமாக. வேறு ஏதாவது வேணும்னா உங்கள் கமெண்ட்டில் கேட்டு வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.